Learn to lead. We make winners who lead. Greetings from Learn to Lead Academy. On behalf of Learn to Lead Academy, I welcome you all for this webinar. The topic today is how to select the best MBA or MCA colleges in Tamil Nadu. நம்ம வந்து best MBA or MCA colleges வந்து நம்ம எப்படி select பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னைக்கான டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வெபினார்ல வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்த்திருந்தோம். அண்ட் இன் திஸ் வெபினார் ஐ எம் கோயிங் டு டெல் யூ தி some of the preparation strategies and also for MBA and MCA colleges ஒவ்வொரு ஊர்லயும் பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன நம்ம வந்து அவங்களுடைய அந்த காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வெபினார்ல நம்ம பார்க்க போறோம். So those who want to enroll for TANCET 2023 online crash course, you can contact 88700460 or you can also visit our website for direct registration. The admissions are open for online crash course TANCET 2023. இந்த TANCET 2023 ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எப்படி மாடியூல் டிசைன் பண்ணிருக்கோம்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து பூஸ்ட் அப் பண்ற மாதிரி தான். இப்போ வந்து நீங்க பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா how to boost up your marks to the next level. அதே மாதிரி 2 பேட்சா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம், பேசிக் லெவல் பேட்ச் அண்ட் அட்வான்ஸ் லெவல் பேட்ச். இப்போ பேசிக் லெவல் பேட்ச்ல வந்து லைக் இது இப்போதான் மேம் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண சொல்றோம். அண்ட் அட்வான்ஸ் லெவல் பேட்ச்ல வந்து ஓகே இப்போ நான் வந்து ஓகே ஐ ஹாவ் சம் knowledge about the basics but I need to score. நான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are joining with the advanced batch. So you can choose your batch according to your level. Okay, இப்போ TANCET ஓட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் TANCETல வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருக்கேன். இப்போ TANCET MBA ஓட பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அனாலிசிஸ் 20 மார்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 மார்க்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி 20 மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 மார்க்ஸ். எப்பவுமே வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி தான் 20 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 20 மார்க்ஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்ஷன்ஸ் பசில்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா கேட்டுட்டாங்க. ஸோ எவ்ரி இயர் நான் வந்து TANCET MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமா சொல்றது என்னன்னா கண்டிப்பா வந்து நீங்க எல்லா டாபிக்ஸுமே பார்த்துட்டு போங்க. அவங்க வந்து எப்படி கொஸ்டின் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு லூப் ஹோல் ஏதாவது ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ லைக் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் பேப்பர்ல வந்து எரர் ஸ்பாட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம்னா வெக்காபுலரி கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எரர் ஸ்பாட்டிங் கேட்டாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா இப்போ குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கே ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்காம மோஸ்ட்லி வந்து எப்பவுமே ரீசனிங் அதாவது டேட்டா சஃபிஷியன்சில தான் உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து வரும், அதாவது பிளட் ரிலேஷன் டைரக்ஷன்ஸ் ரிலேட் பண்ண கொஸ்டின்ஸ். பட் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வந்து மாத்திட்டாங்க. ரீசனிங் மட்டும் வந்து 20 மார்க்ஸ் டைரக்டா அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு டேட்டா சஃபிஷியன்சில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% ஆஃப் த ஆப்டிடியூடோட டாபிக்ஸ் எல்லாருமே கவர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. இதுல இருந்தா இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது கிடையாது. யூ ஷுட் பி தரோ வித் தி ஆல் த கான்செப்ட்ஸ். சம்டைம்ஸ் நான் எப்பவுமே வந்து சொல்றது என்ன அப்படின்னா TANCET MBA ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் MCA ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும், பி தரோ வித் யோர் பேசிக் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் லைக் ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி. கண்டிப்பா இதுல இருந்து வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அது ரிலேட்டடான லைக் ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 5 to 6 மார்க்ஸ் வந்து நீங்க அந்த பார்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் MCA ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் ரீசனிங் டாபிக்ஸ் பொறுத்த அளவுக்கு பிளஸ் வந்து நீங்க என்னென்ன டாபிக்ஸ் நீங்க தரவு பண்ணணும்னா பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், பசில்ஸ், இந்த டைப் ஆஃப் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கவர் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் TANCET 2022 MBA கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல இது கொடுத்துருக்கோம், எப்படி வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பார்ட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரியஸ், பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், பசில்ஸ், அதாவது இந்த ரீசனிங் பார்ட்ல வந்து இந்த டாபிக்ஸ்ல இருந்தா எதுவுமே குவான்ஸ் ரிலேட்டட் கிடையாது, எல்லாமே ரீசனிங்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. பார்ட் 4ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பாயிண்ட்ஸ், அதாவது டேட்டா சஃபிஷியன்சி பார்ட்ல உங்களுக்கு அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஓகே. Soon we will provide you the question paper analysis of TANCET 2022 MCA question paper. So don't forget to subscribe our channel for further details. So இதுதான் இப்போ வந்து நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கு, நான் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா அடுத்து வந்து நான் 30 டேஸ் ஒரு 40 டேஸ் இருக்கு, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதுதான், வீட்டில் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ இஃப் யூ ஆர் an MBA students, keep it in mind that you have to practice two business analysis passage per day and 2 reading comprehension passage per day, and also spend time to develop your grammar part and quants and reasoning part. And also இது என்னன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி 2 ஹவர்ஸ்னா அந்த டெய்லி 2 ஹவர்ஸ் இனிமே உட்காருங்க. 2 ஹவர்ஸ் ஆவது மினிமம் உட்கார்ந்தா ஒரு ரீசனபிளான நம்ம ஒரு ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ நீங்க எங்க தான் நீங்க ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க என்ன பண்ணாலும் சரி, பட் நீங்க வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இப்போ நாங்க ப்ரொவைட் பண்ற கிராஷ் கோர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் தான், அது வந்து எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி தரோம். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து வேரியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க உட்காந்து யூ ஹாவ் டு சிட் அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். பட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ப்ராக்டிஸ். உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் another important factor is time management. So time management is also very important. Okay. Now, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காலேஜஸ் இந்த வெபினார் வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் உங்களோட ப்ரிப்பரேஷன் பத்தி. அண்ட் தென் டுடே ஆல்சோ வி மேட் அ வீடியோ ஆன் TANCET 2022 MCA கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம். யூ கேன் ஆல்சோ கோ டு இட். அண்ட் TANCET 2022 MBA காலேஜஸோட கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ரேங்க் வைஸ் கட் ஆஃப். ஓகேங்களா. இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம போகணும்னா நம்மளுடைய ரேங்க் வந்து மினிமம் வந்து ஒரு 50க்குள்ள வரணும். ஓசி கேட்டகரியா இருந்தா, பிசி கேட்டகரியா இருந்தா 100. இது வந்து வேரி ஆகும், பிளஸ் ஆர் மைனஸ் 30 to 40 வந்து வேரி ஆகும். இது வந்து ரேங்க் கட் ஆஃப் சொல்றேன், சரிங்களா. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக் போகணும்னா நம்மளுடைய ஓசி அண்ட் பிசியோட ரேங்க் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்றது எல்லாமே வந்து டாப் காலேஜஸ். பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ ஓசி நீங்க வந்து இஃப் யூ பிலாங் டு ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட், தென் யுவர் ரேங்க் ஷுட் பி பிலோ 1000, அது 800 அந்த ரேஞ்ச்ல இருக்கணும். அண்ட் பிசி கேட்டகரியா இருந்தா 1200 வரைக்கும் இருக்கலாம். ஸோ மற்ற கேட்டகரிஸ் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அதோடைய கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிஐடி நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்க்கு எப்படின்னா அப்படின்னா, ஸோ நீங்க அதுக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து 875. இது எல்லாமே வந்து ரேங்க் கட் ஆஃப். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் சிவசுப்பிரமணிய நாடார், தியாகராஜா, குமரகுரு, வைஷ்ணவ், அப்புறம் கோவர்தன், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே வந்து ஓவராலா நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஓவராலா இருக்கக்கூடிய இப்போ டாப் 1000 ரேங்க்ல எடுத்தா நீங்க இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஓப்பன் கேட்டகரி, பிசி கேட்டகரி அந்த ரேஞ்ச்ல இருக்கவங்க என்னென்ன காலேஜஸ் வந்து பெஸ்ட் காலேஜஸ். அதாவது இது எப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் 2020, 2021 அண்ட் ஈவன் 2022 வந்து இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரைட். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சூஸ் பண்றாங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் நமக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் வரும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி போயிட்டா நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மிவாங்க. பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பெஸ்ட் காலேஜஸ் வந்து இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிஐடி, பிஎஸ்ஜி. ஸோ பிஎஸ்ஜி எல்லாமே நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 99 அண்ட் அபவ் இருக்கணும். அப்புறம் எஸ்எஸ்என் சென்னை, தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன், அப்புறம் டிடி கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த காலேஜஸ்குள்ள போனா மினிமம் உங்களுடைய ஸ்கோர் வந்து 95% அண்ட் அபவ் இருக்கணும். இப்போ 95% அண்ட் அபவ் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பர்சன்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். பர்சன்டைல் அப்படின்றது நம்மளுடைய பேட்ச்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க, நமக்கு முன்னாடி வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க பர்சன்டைல் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா. ரைட். ஸோ
அட்லீஸ்ட் வந்து 95% அண்ட் above நம்ம வாங்கணும் அப்படின்னா we should give a good attempt of up to 80 out of 100 questions 80 questions வந்து நீங்க மினிமம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒவ்வொரு வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன், ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் அது எல்லாமே பேஸ் பண்ணி மார்க்ஸ் அண்ட் ஸ்கோர் மாறும். இட் இஸ் இப்போ டான்செட் அப்படின்றது உங்களுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை கிளியர் பண்ண முடியும். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் எம்பிஏ காலேஜ் பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் பாருங்க 99.312 99 அண்ட் above உங்களுக்கு வேணும் கட் ஆஃப். இஃப் யூ ஆர் ஓசி பிசி அப்படின்னா 98, பிசிஎம் 94, எம்பிசி 94, எம்பிசி டிஎன்சி வந்து 90. ஓகேங்களா, நார்மல் எம்பிசி கேட்டகரி 94, இப்போ வந்து 94 95. அதாவது இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 99+ இருக்கணும். ஓகேவா, ஓசிபிசி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுடைய ஸ்கோர் பர்சன்டேஜ் வந்து 99+ இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு வந்து கான்பிடென்ட்டா பிஎஸ்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து பிஎஸ்டி ட்ரை பண்றப்போ மேக்ஸ் ஸ்கோர் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. கண்டிப்பா டொனேஷன் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஒன்லி வே ஈஸிலி யூ கேன் கெட் த்ரூ இஸ் டான்செட். ஓகே, தென் குமரகுரு காலேஜ் 94 ஓசி அண்ட் பிசி 91, மியூசியம் வந்து 86. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 90% above இருக்கணும், நாட் ஓசி கேட்டகரியா இருந்தா. பிசி 86, பிசிஎம் 78. பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை. ஸோ உங்களுடைய ஓப்பன் கேட்டகரியோட ஸ்கோர் 90% இருக்கணும் அண்ட் பிசி வந்து 85 இருக்கணும் அண்ட் பிசிஎம் 65 இருக்கணும். சரிங்களா. அண்ட் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஓசி 88, பிசி 85. ஸோ இது எல்லாமே மினிமம் வந்து நம்ம 80 அண்ட் above வாங்கினா மட்டும்தான் இப்போ நம்ம வந்து இந்த காலேஜஸ்ல எல்லாம் கோயம்புத்தூர்ல பெஸ்ட். நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் பெஸ்ட் எம்பிஏ காலேஜஸ் என்னன்னு கேக்குறீங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் எம்பிஏ காலேஜஸ்க்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஸ்கோர் 80 அண்ட் above percentile. ஓகே, இந்த காலேஜஸ் வந்து ரீசனபிளான ஒரு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பிஎஸ்டி, குமரகுரு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பாரதியார், கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜிஆர் தாமோதரன் அகாடமி. ஓகே, இப்போ சென்னையில இருக்கக்கூடிய எம்சிஏ காலேஜஸ் வந்து என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ 95 அண்ட் above மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அப்புறம் பிரசிடென்சி காலேஜ், எத்திராஜ் காலேஜ், குருநானக் காலேஜ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மீசே இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் காலேஜ். ஓகேவா, சி உங்களுடைய ஸ்கோர் 90% அண்ட் above இருந்தால் மட்டும்தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ரெசிடென்சி காலேஜ். ஸோ 90% அண்ட் above வச்சிருந்தா மட்டும்தான் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸ்க்குள்ள நீங்க போக முடியும்ன்றது மறந்துடாதீங்க. And then Ethiraj College 87. So those who are aiming for the best colleges in Chennai, try to score about 90%. Okay, these are the some of the best colleges in MCA colleges in Chennai. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எம்சிஏ காலேஜஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சரி அவங்க பிஎஸ்டி தான் நம்ம வந்து சூஸ் பண்றோம். பிகாஸ் தே ஆர் கிவிங் அ குட் ரீசனபிள் பிளேஸ்மெண்ட். அதோடைய பாருங்க பிஎஸ்டில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுப்பாங்க. பிகாஸ் தே ஹேவ் டை அப் வித் சோ மெனி ஐடி கம்பெனிஸ். தட் இஸ் அ மெயின் ரீசன். ஓகே, இப்போ ஓசி கேட்டகரியா இருந்தா 99.271 வரைக்கும் வந்திருக்கு. இஃப் யூ பிலாங் டு ஓசி கேட்டகரி 100% இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து யூ கேன் ஜாயின் யுவர் ட்ரீம் பிஎஸ்டி காலேஜ் ஃபார் எம்சிஏ. ஓகே, அண்ட் தென் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சாண்ட்விச் கோர்ஸ்க்கு, and then கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, கற்பகம் காலேஜ் ப்ரொவைட் பண்றாங்க, அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் ப்ரொவைட் பண்றாங்க, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அவங்க எம்சிஏ கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து ரீசனபிளான ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா கோயம்புத்தூர். இப்போ எம்சிஏ மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில காலேஜஸ் தான் இருக்கு. அமெரிக்கன் காலேஜ், பாத்திமா காலேஜ், அப்புறம் சௌராஷ்டிரா காலேஜ். இந்த 3 காலேஜ்ல தான் வந்து நமக்கு எம்சிஏ இருக்கு. ஸோ நமக்கு வந்து நீங்க வந்து ஜாயின் பண்றப்போ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. தென் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எம்சிஏ காலேஜ் பாத்தீங்கன்னா முகமது சத்தக், வெங்கடேஸ்வரா காலேஜ், பல்லவன். இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இல்ல. சரிங்களா. ஓகே, see and we are going to conduct tips and tricks to crack TANCET 2023 in next 1 month on Feb 19th coming Sunday வந்து at 7 o'clock ஒரு same online webinar we are going to meet. We are going to give you tips and tricks to crack TANCET 2023 in 1 month. So இதோடைய description, இதோடைய registration link நாங்க YouTubeல கொடுத்திருக்கோம். You can register with that program. Learn to lead. We make winners who lead.